ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து கடந்த 2 ஜூலை அன்னைக்கு முக்கியமான அப்டேட்டை பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் ஜூலை மாதத்துலேருந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், அந்த மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷனான அமௌண்ட்டு 1800 குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக கூட நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இது என்ன பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 1800 அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இப்போ அந்த மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷனுக்கான அந்த ஒரு லிமிட் வந்து 1800 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதனால் வந்து மாதம் மாதம் கைக்கு கிடைக்கக்கூடிய தொகை எம்ப்ளாய்க்கு அதிகமாக கிடைக்கும், இது வந்து நல்ல ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம மறைமுகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது 1800 மேண்டட்டரியாக லிமிட் செட் பண்ணது எம்ப்ளாயீஸ்க்கு எந்த வகையில் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது 2026 ஜூலை 2 அன்றைக்கி தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அது என்ன வந்து 1800 மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரூல்ஸு இபிஎஃப் ரூல்ஸ் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு 2 இருக்குது. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12% ஆஃப் யுவர் பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் 12% ஆஃப் யுவர் பேசிக் சேலரி. இப்போது ஒரு எம்ப்ளாயி 50,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 50,000 சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு 12% அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது? 12% அப்படின்னு பார்க்கும்போது 6,000. ஒரு மாதத்துக்கு எம்ப்ளாயினுடைய பேசிக் சேலரிலேருந்து 6,000 பிடிச்சி எம்ப்ளாயி ஷேருக்கு போடுவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாரோ அந்த அமௌண்ட்டை வந்து எம்ப்ளாயரும் என்ன பண்ணுவாங்க, அதே 6,000 கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எம்ப்ளாயர் ஷேர் அப்படிங்கிறதில் போடுவாங்க, பென்ஷன் கான்ட்ரிபியூஷன்லையும் போடுவாங்க. அண்ட் இந்த எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே வந்து உங்களுடைய சிடிசி சேலரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் கொண்டு வந்துடுவாங்க. ரைட். இப்போது கம்பல்சரி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் லீகலாக வந்து எவ்வளோ லிமிட் அப்படின்னா 15,000, ஒரு மாதத்துக்கு 15,000 அப்படிங்கிறது தான் அவங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதில் 12% ஆஃப் யுவர் ஸ்டாச்சுவரி பேஸ் சீலிங் ஆஃப் ₹15,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ தான் சம்பளம் வாங்கினாலும், நீங்கள் 15,000 வாங்குங்க, 50,000 வாங்குங்க, ₹1,00,000 வாங்குங்க, நீங்கள் எவ்வளோ தான் சம்பளம் வாங்கினாலும் அந்த 15,000 அந்த ஸ்டாச்சுவரி பேஸ் சீலிங் லிமிட்டில் 12% தான் உங்களுடைய மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயினுடைய மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 15,000ல் உங்களுக்கு வந்து 12% அப்படின்னு போடும்போது எவ்வளோ வருது பாருங்கள், 1800. அப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மேண்டட்டரியாக கம்பல்சரியாக வந்து பிடிக்க வேண்டியது 1800 தான். நீங்கள் எவ்வளோ தான் சம்பளம் வாங்கினாலும் 1800 தான் மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷனு. இப்போது எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து மேண்டட்டரி 1800 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க, 1800 தான் பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, நீங்கள் ₹1,00,000 சம்பளம் வாங்கினாலும். இப்போது இன்கேஸ் எம்ப்ளாயி வந்து விருப்பப்படுறாரு, இல்லை எனக்கு வந்து அதிகமாக பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து பிஎஃப்பில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது, டேக்ஸும் வந்து நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் ஆகுது பிஎஃப்பில் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு, அதனால் நான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போது 1800 மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷன், நான் வாலண்டரியாக நான் ஒரு 10,000 வந்து பிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு செலுத்துகிறேன். ஓகே, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் 10,000 நான் வந்து செலுத்துகிறேன், என்னோடய பேசிக் சேலரிலேருந்து பிடிக்கிறாங்க. இப்போது எம்ப்ளாயர் என்ன பண்ணணும்னா, நம்ம 10,000 செலுத்தினோம்னா அவங்களும் அதுக்கு இணையாக 10,000 செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த புதுசாக வந்திருக்க ரூல்ஸ் அப்படி சொல்லலை. எம்ப்ளாயி நீங்கள் விருப்பப்பட்டு எவ்வளோ வேணாலும் பிஎஃப்பில் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கோங்க, ஆனால் எம்ப்ளாயர்னுடைய மேண்டட்டரி கான்ட்ரிபியூஷன் 1800 மட்டும்தான். அதுக்கு மேலே வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் தேவையில்லை அப்படிங்கிறது இந்த ஒரு புது ரூல்ஸில் வந்து சொல்லுது. சரி, ஓகே. இப்போது இந்த ஒரு ரூல்ஸ்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க இது நல்ல ரூல்ஸு, ஏன்னா அது வந்து இதனால் வந்து நம்மளுக்கு கை கிடைக்கக்கூடிய தொகை அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இப்போ 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த நபர் 12% அப்படின்னு போடும்போது 6,000 அவர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனில் கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போது 1800 தான் லிமிட்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே விருப்பப்பட்ட எம்ப்ளாயி வந்து, அதாவது நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம், வாலண்டரி கான்ட்ரிபியூஷனில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு எம்ப்ளாயி விருப்பப்படலைன்னா அவர் 1800 மட்டும் கட்டினா போதும். அப்போ 6,000
1800 போயிடுச்சுன்னா 4200. இப்போ ஏற்கனவே எவ்வளோ பிடிச்சிட்டு இருந்தாங்க? 6000. 1800 மட்டும் தான் இப்போ பிடிக்கிறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டு 4200. இந்த 4200 என்ன ஆகும்? நம்மளுடைய டேக் ஹோம் சேலரிக்குள்ளே வந்துடும். அதாவது மாதம் மாதம் இந்த 4200 பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகாமல் நம்மளுடைய கைக்கு வந்து கிடச்சிருது. அப்போது இது நல்லது ஒரு இது தானே. ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டு போகுது, அதை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணணும். இப்போ என் கைக்கே கிடச்சிருது அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஸ்கீம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். இதே அமௌண்ட் ஆஃப் த 4200 அப்படிங்கிறது எம்ப்ளாயர் நம்ம கை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எம்ப்ளாயர் டைரெக்டாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் செலுத்துவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், அப்படியே மறைமுகமாக உங்களுடைய சிடிசி அப்படியே குறையுது. அதாவது 6000 நீங்கள் கட்ட வேண்டிய இடத்துல 1800 தான் கட்டுறீங்க. அப்போ எம்ப்ளாயர் எவ்வளோ கட்டுவாங்க? 1800 தான் கட்டுவாங்க. அப்போது அந்த எம்ப்ளாயர்னுடைய பேலன்ஸ் அந்த 4200 நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தபடியாக மேஜராக இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டேக் ஹோம் எவ்வளோ வாங்குறீங்க அதை பொறுத்து வந்து இருக்குது. இப்போது பிஎஃப்பில் நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. இப்போ என்ன ஆகுது? நீங்கள் 1800 தான் செலுத்துறீங்க பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு, மீதி 4200 உங்கள் கைக்கு வருது. அப்போ அது டேக் ஹோம் சேலரி கணக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது இந்த 4200 சேர்த்து தான் வந்து டேக்ஸ் கட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிற ஒரு நபர், பேசிக் சேலரி வாங்குகிற நபர் 4200 அவருக்கு மாதம் மாதம் கைக்கு வந்து கிடச்சிருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50,000 கிட்ட கைக்கு வந்து கிடைக்குது. அப்போ அவனுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து என்ன ஆகும்? அப்படியே சேஞ்ச் ஆகும். அவருக்கு பிடிக்கக்கூடிய அந்த வருமான வரி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டெரக்டாக நம்மளை எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்கம் டேக்ஸ் நீங்கள் அதிகமாக செலுத்துறீங்க, எம்ப்ளாயர்னுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு குறையுது, 1800 தான் லிமிட்டடு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ பிஎஃப்பில் அவங்க செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு வட்டி தொகையானது அதிகமாக கிடைக்கும். நம்ம நார்மலாக கைக்கு மாதம் மாதம் அதை வாங்குகிறோம் அப்படின்னா அதை எப்படியும் செலவு பண்ணிடுவோம். இந்த மாதிரியான நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.